நம்ம प्रवीण उत्तराத்தில் फर्स्ट पेपर இருக்கிற 5th रोमन पठित कविता संग्रह के आधार पर किसी एक कवि की काव्यगत विशेषताओं का परिचय दीजिए. நீங்க படித்த கவிதைகளை இருந்து அதை ஆதாரமா வச்சு கிசியே கவிக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கவிஞர்களை இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கவிஞருடைய काव्यगत विशेषताओं का परिचय दीजिए. काव्यगत विशेषताओं परिचय इंट्रोवा எழுதுங்க. काव्यगत विशेषताओं பொதுவாக கவிஞர்கள் நிறைய படைப்பு எழுதுவாங்க. தன்னோட படைப்பு சொசைட்டியில் ஒரு நல்ல அங்கீகாரத்தை பெறணும், ஒரு நல்ல இடத்தை பெறணும், மக்களோட மனசில் போய் ஆழமாக நிற்கணும் அப்படின்றதுக்காக அவங்க என்னென்ன ஸ்பெஷாலிட்டி சிறப்புக்களை தன்னோட படைப்பில் யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்களோ அந்த சிறப்புக்களை परिचय दीजिए इंट्रोवा எழுதுங்க. काव्यगत विशेषताओं का परिचय दीजिए. இந்த क्वेश्चन நம்மளுக்கு 3rd ரோமன்லயும் கேட்டிருக்கிறாங்க. இதில் பிராச்சீன் பத்திய சேனிகா ஓல்டன் காலத்தில் பழங்காலத்தில் என்னென்ன கவிஞர்கள்லாம் வாழ்ந்து நம்மளுடைய ஹிந்தி சாகித்யத்துக்கு சேவை செஞ்சாங்களோ அந்த கவிஞர்களுடைய காவியகத் விசேஷதாயை எழுதுங்க. அதுதான் இந்த 3rd ரோமனாக இருக்குது. ஆனால் இந்த 5th ரோமன் நவீன் பதிய சேனிகா மாடர்ன் வேர்ல்டில் என்னென்ன கவிஞர்களாக இருக்கிறாங்களோ வாழ்ந்து நம்மளுடைய ஹிந்தி சாகித்யத்துக்கு சேவை செஞ்சாங்களோ அந்த கவிஞர்களுடைய காவியகத் விசேஷதாவும் பரிச்சை எழுதுங்க. அதை காவியகத் விசேஷதாவும் இன்ட்ரோவாக எழுதுங்க. இது 15 மார்க் கொஷினை சேர்ந்ததாக இருக்குது. இந்த ரோமனில் ஃபர்ஸ்ட் கொஷினாக இருக்கிற அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியோதனுடைய இந்த கவிஞருடைய காவியகத் விசேஷதாவை இப்போ நம்ம பார்க்கலாம். नवीन पद्य चैनिका 3 आधुनिक कविताओं पठित पद्य चैनिका के आधार पर कवि अयोध्या सिंह उपाध्याय की काव्यगत विशेषताओं का परिचय दीजिए. नवीन पद्य चैनिका அப்படின்ற புக்கில் இருக்கக்கூடிய அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியோத் அந்த கவிஞருடைய காவியகத் விசேஷதாவும் தன்னுடைய கவிதைகள் காவியத்தில் படைப்பில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸை யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறாரோ அந்த ஸ்பெஷாலிட்டிஸை परिचय दीजिए இன்ட்ரோவாக எழுதுங்க. கவிக்கு காவியகத் விசேஷதாவும் கவிஞருடைய காவியகத் விசேஷதாவும் ये कवि की काव्यगत विशेषताएं युगानुकूल होते हैं. ஒரு கவிஞருடைய காவியகத் விசேஷதாएं தன்னுடைய படைப்பில் அவங்க என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்பெஷாலிட்டிஸ் யுகுனாக்குள் ஹோத்தே ஹே அவர் வாழ்ந்த யுகத்தை ஆதாரமாக வச்சு தான் எழுதியிருப்பாரு. அந்த யுகம் என்ன ஸ்டைலாக இருக்குதோ அந்த ஸ்டைல் அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான் அவர் எழுதுவார். கவிக்கு பாஷா கவிஞருடைய பாஷை அவர் என்ன லாங்குவேஜை யூஸ் பண்ணி எழுதுவாரோ அந்த லாங்குவேஜ். பாவ் விச்சார் எண்ணங்கள் ஆதி இது எல்லாமே தற்காலின் பரிஸ்தித்தியும் இந்த காலத்தில் என்னென்ன சுச்சுவேஷன் இருக்குதோ என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ அதை அதை ஆதாரமாக வச்சு தான் பதல்தே ஹே எழுதியிருக்கிறாரு சொல்கிறாரு. இஸ் पृष्ठकोण पर कवि अयोध्या सिंह उपाध्याय हरियों आधुनिक हिंदी साहित्य गगन के चमकते सितारों में एक है. இந்த पृष्ठकोण இந்த கோணத்தில் பார்க்கும் பொழுது கவிஞர் அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியோத் ஆதுனிக் மாடர்ன் ஹிந்தி சாகித்யம் ஆகாஷில் அந்த மாடர்ன் ஹிந்தி சாகித்ய அப்படின்ற ஸ்கையில் சமக்தே ட்விங்கிள் ஆய்கொண்டு இருக்கிற சித்தாரோ நிறைய ஸ்டார்ஸில் ஒருத்தராக இருக்கிறாரு. இந்த ஸ்கையை ஹிந்தி சாகித்யத்தமாக சொல்கிறாங்க. அதில் ட்விங்கிள் ஆய்கொண்டு இருக்கிற ஸ்டார்ஸில் ஒருத்தர் தான் இந்த அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியோத். அந்தாலும் அவருடைய படைப்பு இன்னி வரைக்கும் நம்மளோட மனசில் ட்விங்கிள் ஆகிக்கிட்டே இருக்குது. அவர் இன்னும் ஷைன் ஆகிக்கிட்டே இருக்கிறாரு. பாஷா गढ़बोली में कविता लिखने का श्री गणेश अयोध्या सिंह उपाध्याय ने किया है. பாஷா गढ़बोली में गढ़बोली அப்படின்ற பாஷாவில் லாங்குவேஜில் நம்மளுடைய ஹிந்தி தோன்றுவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய லாங்குவேஜ் தான் இந்த கடிபோலி. இதில் இருந்து தான் நம்ம ஹிந்தி தோன்றியது. இது பழங்கால லாங்குவேஜ். இந்த பழங்கால லாங்குவேஜில் கவிதை எழுதிய காரணத்தினால ஸ்ரீ கணேஷ் அப்படின்றவர்
அயோத்தியா சிங் உபாத்யாய் அப்படின்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்தாரு. அவருடைய பெயர் ஹரியௌத். அவருக்கு பட்டம் ரிவார்டு கொடுக்குறாரு. அயோத்தியா சிங் உபாத்யாய் அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறாரு. அந்த பேரில் அவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்க காரணத்தினால அப்படியே அவரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரகுருதிக் சித்ரன் மேம் பட்டுதே. இவர் விட யாருமே அருமையாக நேச்சுரல் சீனரியை விவரிக்க முடியாது, வர்ணனை செய்ய முடியாது. இவரளவு யாருமே இன்னைக்கு வரைக்கும் நேச்சுரल सीनरीज இயற்கை அழகை வர்ணிக்க முடியல. मनुष्य के गुणों को मनोवैज्ञानिक ढंग से चित्रित करते हैं. மனிதனோட குணத்தை உளவியல் நடத்தை மூலமா चित्रित करते हैं, அதை வர்ணனை செய்கிறாரு. वे बड़े देशभक्ति भी हैं. இவர் ஒரு பெரிய நாட்டுப்பற்று உடையவராகவும் இருக்கிறாரு. उनकी कविताओं में देशभक्ति की भावना இப்படி मिलती हैं. அதனால இவர் ரொம்ப தேஷ்பக்தி, தன்னுடைய தேசம் பாரத தேசம் மேல பற்று கொண்ட காரணத்தினால தன்னுடைய கவிதையில இந்த தேஷ்பக்தி, இந்த நாடுபுற பற்று, இந்த மாதிரி எண்ணங்களும் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. அதை நம்மளால பார்க்க முடியுது. उन्होंने सन 1914 ई में प्रिय प्रवास महाकाव्य की रचना की. இவர் அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியௌத் 1914 பிரிய பிரவாஸ் அப்படின்ற ஒரு மாபெரும் காவியத்தை எழுதியிருக்கிறாரு. ரச்சனா கி படைச்சிருக்கிறாரு. வஹி ஹிந்தி கா பிரசித்த கடிபோலி காவிய ஹே. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் கடிபோலி லாங்குவேஜில் ஒரு பிரசித்த ஃபேமஸாக இருக்கக்கூடிய காவியமாக இருந்துக்கிட்டு இருக்குது. பத்ய சைனிகா மேம் தோ கவிதா ஏஹே. பத்ய சைனிக்கால 2 கவிதைகள் இருக்குது. இந்த 2 கவிதைகளை ஆதாரமாக வச்சு தான் நம்ம இவருடைய காவிய துஷேஸ்தவமாக படிக்க போகிறோம். இந்த நவீன் பத்ய சைனிக்கால இவருடைய 2 கவிதைகள் இருக்குது. ஏக் தின்கா கர்மவீர் அப்படின்ற 2 கவிதைகள் இருக்குது. இந்த 2 கவிதைகளை ஆதாரமாக வச்சு தான் இவருடைய காவிய துஷேஸ்தாயே. இவர் தன்னுடைய காவியத்தில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸை யூஸ் பண்ணியிருக்கிறாரோ அந்த ஸ்பெஷாலிட்டிஸை நம்ம சொல்ல போகிறோம். பஹலி கவிதா ஏக் தின் கா मनुष्य के मनोविज्ञान और घमंड का चित्रण है. पहली कविता முதல்ல இருக்கக்கூடிய கவிதை ஏக் தின் கா, ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கல், ஒரு தூசி, ஒரு துரும்பு. அந்த கவிதையில மனுஷக்கே மனோவிஞ்ஞான், மனசனுடைய மனசுல என்ன இருக்குதோ அதை ஆராய்ந்தி அவர் மற்றும் கமண்ட் கா சித்ரன் ஹே. கமன் ஆராய்ஞ்சி, கமண்ட் கிரீடினஸ், அகங்காரம், பேராசை, இதனுடைய சித்ரன் வர்ணனை செஞ்சிருக்கிறாரு. மனுஷ கா கமண்ட் சூர்ண கர்ணே ஏக் தின் கா காஃபி ஹே. மனுஷனுடைய கமண்ட் கிரீடினஸை, அவங்களுடைய அகங்காரத்தை சூர்ண தூள் தூளாக ஆக்கிறதுக்கு, நாசமாக்குறதுக்கு ஏக் தின் கா ஒரு தூசி, ஒரு துரும்பே காஃபி ஹே போதுமானதாக இருக்குது. உஸ் கவிதா கி ஷைலி சித்ராத்மக் ஹே. இந்த கவிதையினுடைய ஷைலி ஸ்டைல் சித்ராத்மக் ஹே, ரொம்ப சூப்பராக இருக்கு, அழகாக வர்ணனை செஞ்சிருக்கிறாரு. இதனுடைய ஸ்டைலை புரிஞ்சுக்கிட்டு இந்த தற்காலின் சொசைட்டினுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவர் அழகாக அந்த ஸ்டைலை யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறதுனால இவருடைய ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்கிறது. அதை அழகாக சித்திரித்தம் செஞ்சிருக்கிறாரு, வர்ணனை செஞ்சிருக்கிறாரு. கவி முண்டேரே பர் கடே ஹோக்கர் ஏண்ட்கர் கடேத்தே. கவிஞர் ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் முன்புறமாக இருக்கக்கூடிய பால்கனியில் நின்றுக்கிட்டு இருந்தாரு. ஹோக்கர் ஏண்ட்கர் கடேத்தே. ஏண்ட்கார் கிரீடினஸோட 4 டைரக்ஷனையும் பார்த்தாரு, நாலாப்புறமும் பார்த்தாரு. தப் ஏக் ஏசா ஹவா பஹி और एक दिन का उड़कर कवि की आंख में पड़ा. அந்த டைமில் ஒரு ஃபாஸ்டான விண்டு, ஒரு பெரிய ஃபாஸ்டான ஒரு ஏர் வீசியது. அவர் மற்றும் ஏக் தின்கா ஒரு தூசி, ஒரு துரும்பு அந்த காத்தோடு காத்தா ஒரு துரும்பு கவிஞர் அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியௌதனுடைய ஆங்கு கண்ணு மேலே விழுந்தது. கவி படே பேச்சைன் ஹோகையே. அந்த டைமில் அந்த ஒரு தூசி தன்னுடைய கண்ணில் பட்ட காரணத்தினால கவிஞர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. தன்னோட அமைதியெல்லாம் போயிட்டு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாரு. जब तक दिन का आंख में से बाहर न निकलना तब तक परेशान में थे. எப்போ வரைக்கும் அந்த தின்கா, அந்த ஒரு தூசி
தன்னுடைய கண்ணை விட்டு வெளியில் வராமல் இருக்குதோ அது வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாரு, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. एक मनुष्य का घमंड दूर करने एक दिन का काफी है. ஒரு மனுஷனுடைய கமண்ட், கிரீடினஸ், அகங்காரத்தை தூர், நாசமாக்கணும் அப்படின்றதுக்காக ஏக் தின்கா, ஒரு தூசி ஒரு துரும்பு, டஸ்ட் பார்ட்டிகளே போதுமானதாக இருக்குது. அந்த ஒரு தூசி வந்து தன்னுடைய கண்ணில் பட்டும் பொழுது அவர் டக்குன்னு அந்த தன்னுடைய கையை வச்சு தன்னோட கண்ணை மூடிக்கிட்டாரு. ஏதோ ஆச்சு அப்படின்னால அதை சுற்றி இருந்த மெம்பர்ஸ் வந்து, அந்த பால்கனியில் இருந்த மற்ற மெம்பர்ஸ் வந்து ஓடி வந்து பார்த்துருக்குறாங்க. பார்த்து அவங்களுடைய கிளாத்தை வச்சு யூஸ் பண்ணி அந்த ஒரு தூசியை எடுத்துருக்குறாங்க. அது வரைக்கும் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டார், அது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டார். அது எப்போ வந்து அந்த ஒரு துளி வந்து வெளில வந்ததோ அப்போ அவர் நிம்மதியாட்டாரு. அப்போ தான் அவர் யோசிச்சார், என்னன்னா மனுஷனுடைய கமண்டு, அந்த கிரீடினஸை நாசம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏக் தின்கா, ஒரு தூசியே காஃபி ஹே, போதுமானதாக இருக்குது. இதுதான் அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியாதனுடைய காவியகத் விசேஷத்தாவும். நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய எஸ்ஸேவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.